ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்லா ருசியாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி முட்டை வச்சு ஒரு சால்னா பண்ண போகிறோம். இது டேஸ்ட் வந்து முட்டை குழம்பை விட ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம். இது மூணும் வந்து நல்ல ஃப்ளேவர் அண்ட் வாசம் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துறோம். இது மூணையும் கொஞ்சம் அதிலேருந்து அந்த வாசம் வரும் இல்லைங்களா, எண்ணெயில் தாளிக்கும் போது அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்து அதே மாதிரி வறுத்துக்கலாம். அது நல்லா படப்படன்னு சவுண்டு வந்து வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததான் இதில் சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 4லேருந்து 5 போல் முந்திரி வந்து நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்தும்போது. சேர்த்து அதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் சேர்த்துக்கலாம். முழுசாக அப்படியே உளிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் சால்னா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ்னால் 2 போட்டுக்குங்க. ஒரு பெரிய தக்காளினா 1 போட்டால் போதும். அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மசிகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இந்த சால்னாக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்ப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அளவாக தான் போட்டிருக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காயை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே அந்த தேங்காய் வதங்கினா சரியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சால்னாக்கு பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் சால்னா வந்து ருசியாக இருக்கும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, பட்டை, கடல் பாசி, அப்புறமா அனாசிப்பூ, கூடவே ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டு இதிலிருந்து ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இந்த சால்னா 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேன், அதனால வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளி, 2 தக்காளி நம்ம அரைக்கும் போது போட்டோம். அதே மாதிரி நாட்டு தக்காளியை நான் வந்து 2 எடுத்துருக்கிறேன் இந்த டைமில் வதக்கிறதுக்கு. இதை போட்டுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால நல்லா குலைவாக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததான் இதில் வந்து நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த முதல்ல அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சால்னா நல்லா கெட்டியாகும். ஸோ உங்களோட
குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எதுக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். கரெக்டாக இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்னா நல்லா கெட்டி ஆகிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது வாசனை நல்லா இருக்கும். கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கெட்டி சால்னா மாதிரி இதை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எதோட தொட்டு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கூட குறைய தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கடைசியாக இதில் நான் வேக வச்ச முட்டைகள் 5 சேர்த்துக்க போகிறேன். வேக வச்சு லைட்டாக கீறி விட்டுருங்க, ஸ்லிட் போட்டுருங்க. அப்போ தான் குழம்பெல்லாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே போய் முட்டை சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா வரணும்னா 1லேருந்து 2 முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றி கூட பண்ணலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். ஸோ இப்போ பார்க்கலாம், அந்த முட்டையில் அந்த குழம்போட இதெல்லாம் நல்லா இறங்கி நல்லா ருசியாக நம்மளோட முட்டை சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் நல்லா நறுக்கின மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து தூவி இறக்கிற வேண்டியதான். இந்த லாக்டவுனில் நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னா நான்வெஜ், அப்புறமா புரோட்டா தான். என்னதான் புரோட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது அதை வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். எவ்வளோ பேர்த்துக்கு புரோட்டாவை மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக புரோட்டா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம். கடையில் செய்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானு எனக்கு தெரியல, பட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வரும். செஞ்சு பாருங்கள். அதோடு இந்த முட்டை சால்னாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் செய்கிற புரோட்டாவோட இந்த முட்டை சால்னா பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் இட்லிக்கு அப்படிங்கிறதுனால. இதவே இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு நீங்கள் வச்சுட்டு புரோட்டாக்கு வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ரோட்டு கடை போகும்போது அந்த புரோட்டா வாசம் ஹோட்டல்லேருந்து வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனையோட அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் எல்லாமே எண்ட் ஸ்க்ரீனில் அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க நீங்கள் பார்த்து செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம், அவங்களும் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.